ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்களா, ஒரு மண் சட்டியில் சூப்பராக ஒரு சாம்பார். என்னென்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்ட ஒரு சாம்பார். நல்லா புளிப்பாக டேஸ்டியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? டைம் இருக்கிறப்ப இந்த மண் சட்டிலெலாம் சமைச்சு பாருங்கள். இதே வந்து ஹஸ்பண்ட் பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி செய்ய முடியாது. ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம இப்போ வந்து லீவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக வாழலாம். அது வந்து மண் சட்டிங்கிறது ரொம்பவே டேஸ்டி. அப்போ சாப்பிட்டவங்க நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த மண் சட்டியில் தான் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தாங்க. நம்ம யாருமே இப்போ அது யூஸ் பண்ணுறதில்ல. அதுவும் உண்மை தான். ஏன்னா நமக்கு ஓடுற அவசரத்தில் இந்த மண் சட்டியில் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். டைம் இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக ஒரு லஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லைங்க. மண் சட்டி வச்சு அதில் நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு நம்ம வீட்டிலே ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம். மிளகாய்த்தூள் வந்து நாங்கள் எப்பயுமே மிளகாவும் தனியாவும் ஒன்றா கலந்து அரைச்சிப்போம். அதனால் அது ரொம்பவே டேஸ்டி. 2 ஸ்பூன் போட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்தாச்சு. அதில் தண்ணி ஊற்றி, காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். அதை ஊற்றியாச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி இறக்குனா நம்மளுடைய சாம்பார் ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மண் சட்டியில் சொல்லவா வேணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.